ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஐபியை சந்திக்க போகிறோம் மலேசியாவில். அதாவது என்னென்னா, மலேசிய தமிழர்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கும் திரு பினாங் டாக்டர் ராமசாமி அவர்கள், ப்ரொஃபஸர் ராமசாமி அவர்கள் தான் நம்ம இப்போ சந்தித்து பேச போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள தமிழர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளுக்காக முதல் குரல் எங்கேருந்து வரும் அப்படின்னா பினாங்கிலேருந்து தான் வரும். அது திரு ராமசாமி அவர்கள்ட்ட தான் வரும். தமிழர்களோட பல பிரச்சனை, அடிப்படை ஆதார பிரச்சனைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த அச்சமும் இன்றி உடனடியாக ஒரு மைனாரிட்டி, அதாவது இங்கே வந்து தமிழ்ஸ் வந்து மைனாரிட்டி தான், அதே மாதிரி சைனீஸும் மைனாரிட்டி தான், மலாய்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஸோ அந்த மைனாரிட்டி தமிழர்களுக்காக துணிந்து, அதாவது செல்வாக்கே ரொம்ப பாப்புலேஷன்லாம் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் இந்த தமிழர்களுக்காக முதல் குரல் ஒலிக்கக்கூடியது இவரோட குரலாக தான் இருக்கும். டாக்டர் ராமசாமி அவர்கள் தான் இப்போ நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அவர் வந்து இப்போ பினாங் மாகாணத்தின் முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், நீண்ட காலம் பணியாற்றியிருக்கிறார். அதே மாதிரி பாண்டா அச்சே அப்படின்ற ஒரு பகுதி இந்தோனேஷியாவில், அங்கே நீண்ட ஒரு விடுதலை போராட்டம், அந்த போராட்ட பிரச்சனையவே வந்து தனிநாடு கோரிக்கை பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமாக அதற்கு ஒரு தனி திட்டங்களை வகுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் டாக்டர் ராமசாமி அவர்கள். நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம், அரசியல்லேருந்து அப்படி அடிப்படையிலேருந்து அப்படி வட்ட செயலாளர் அப்படி இப்படிலாம் வருவாங்க, வந்து ஒரு பதவி அடைஞ்சு எம்எல்ஏ எம்பி இப்படி வருவாங்க. ஆனால் டாக்டர் ராமசாமி அவர்கள் வந்து கற்றறிந்த மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு. அவரை வந்து அழைத்து வரப்பட்டார், அரசியலுக்கு வந்து அழைத்து வரப்பட்டார். அரசியலுக்கும் ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு ரிசர்ச்சர், பொலிட்டிக்கல் ரிசர்ச்சர். அவரை அழைத்து வந்து அரசியலுக்குள்ளே வர வைத்து அவரை துணை முதலமைச்சராக ஏன்னா முதலமைச்சராக வர வேண்டியது தான், அது வந்து சீனர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாகாணம்ன்றதுனால அவர் முதலமைச்சராக முடியல, பொறுப்பு முதலமைச்சர் தான் அவர். அந்த பதவியிலேருந்து தமிழர்களுக்காக நீண்ட நாள் அவர்களுக்காக உழைத்தவர் திரு ராமசாமி அவர்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அவர் ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு தமிழர்களுக்காக. அந்த கட்சி இப்போ பதிவுக்காக போயிருக்கிறது. ஏன்னா இது ஒரு செல்வாக்கு மிக்க கட்சியாக வரும் என்பதால் இந்த அரசு அவர்களுக்கு இன்னும், அது இவர்களுடைய உள்நாட்டு அரசியல், அது இன்னும் அவர்களுக்கு இன்னும் பர்மிஷன் வரல. இருந்த போதிலும் இந்த கட்சி பெரிய கட்சியாக வரக்கூடியது. அது முதல் பேட்டியாக நாம் வந்து திரு ராமசாமி அவர்கள்ட்ட பேச வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் உமாவதி. சந்தோஷம், நீங்கள் மலேசியாவுக்கு வந்து மறுபடியும் வந்திருக்கீங்க, சந்தோஷம். நம்ம வந்து எத்தனை முறை நம்ம சந்திச்சிருக்கோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதை பினாங்கில், அதாவது என்னோடய புது கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கட்சி வந்து ஏறக்குறைய நாங்கள் ஆரம்பித்து ஒரு ஆண்டு வந்து வர 30ஆம் தேதி வந்து ஆண்டு விழா வந்து நாங்கள் ஏற்பாடெலாம் பண்ணுறோம். ஆனால் அதே சமயத்தில் வந்து நாங்கள் வந்து பல்வேறு நடவடிக்கைகள்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். கட்சியை எப்படி வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்றது, இந்த கட்சி பெயர் வந்து உரிமை அப்படின்ட்டு, உரிமைன்றது தான் கட்சி உரிமை. ஆனால் அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, த யுனைடெட் ரைட்ஸ் ஆஃப் மலேசியன் பார்ட்டி. அதாவது இந்தியன் சேர்க்கல, அது எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமான கட்சி. ஒரு இன அடிப்படையில் வந்து நான் கட்சியை கொண்டு போகல. ஆனால் சுருக்கமாக யுனைடெட் ரைட்ஸ் ஆஃப் மலேசியன் பார்ட்டி, சுருக்கமாக உரிமை அப்படின்னா அது அந்த உரிமை வந்து அது யாருக்கு வேணாலும் சேரும். இப்போ நீங்கள் தமிழில் உரிமைன்னு வச்சிருக்கிறது அது தமிழர்களுக்கான கட்சின்ற மாதிரி தான். இல்லை, அது அடிப்படை தமிழர்கள், அதாவது பாதிக்கப்பட்ட தமிழர்கள். ஆனால் அதே சமயத்தில் வந்து மற்ற இனத்து அவங்க வந்து பாதிக்கூடிய மக்களுக்கு நம்ம எடுத்து பேசலாம். அதனால் வந்து எந்த ஒரு எங்களுக்கு அது ஒரு கஷ்டம் இல்லை. ஆனால் இப்போ வந்து அடிப்படை தமிழர்களுக்கு, ஏனென்றால் இந்த நாட்டில் வந்து ஒரு 70-75% வந்து சாதாரண வந்து அந்த தொழிலாளி வர்க்கத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து, அதாவது வசதி உள்ள இந்தியர்களுக்கு, வசதி உள்ள தமிழர்களுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உதவிலாம் தேவையில்லை. இந்த பாமர மக்கள், அதாவது தொழிலாளி வர்க்கத்தில் இருக்கிறது தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ முடிஞ்ச அளவில் வந்து அவங்க உரிமையை நாங்கள் பாதுகாக்கணும். அவங்களோட கோரிக்கைக்கு நாங்கள் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த அடிப்படை காரணமே அந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறது. இல்லை, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலேசியா போன்ற நாடுகளில் வந்து இந்த ஒரு 30-40-50 வருடங்களுக்கு முன்பே இந்த குடிசை வீடுகள்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சு. இந்தியா போன்ற அந்த வளர்ச்சியடையாத காலகட்டங்களில் இருந்த மாதிரியான சூழல் இங்கே இல்லை. வேறு என்னதான் பிரச்சனை தமிழர்களுக்கு இருக்குன்னு என்னன்னா, பொதுவாக இந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு உரிமை வந்து அவங்க பாதிக்கப்படுது. இல்லை, அது எந்த மாதிரி உரிமை? சேம், அதாவது இன்றைக்கி வந்து அதாவது அரசாங்க தொழிலுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த பகுப்பாடு, அதாவது மலாய்க்காரர்கள், அதாவது இந்த நாட்டின் பூர்வீக மக்கள் அப்படிங்கிறாங்க.
அதே சமயத்தில் நீங்கள் வந்து மலாய்க்கார் அல்லாதவர்கள் அப்படின்ட்டு அந்த ஒரு வேறுபாடு இருக்குது. இப்போ இந்தியர்கள் இந்த நாட்டில் வந்து ஒரு 4-5 தலைமுறை அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரு வேறுபாடு, ஏன் இந்த ஒரு இந்தியர்களை வந்து ஒதுக்குறாங்க அரசாங்கம் அப்படின்ட்டு இந்த அரசாங்கமே வந்து எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இது ஒரு இன அடிப்படையில் ஒரு மத அடிப்படையில் வந்து இந்த அரசாங்கம் நிர்வாகம் பண்ணுறாங்க. இதுதான் நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு இன அடிப்படையில் அரசாங்கத்தை வந்து நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அந்த மலாய்க்கார் அதாவது மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் அதுக்கு சலுகைகள்லாம் கிடைக்குது. இந்தியர்களுக்கு ஒரு அளவில் கிடைக்குது, சீனர்களுக்கு ஒரு அளவில் கிடைக்குது. ஆனால் அப்படி இவங்களுக்குள்ள போட்டின்னு வந்தால் அந்த மலாய்க்காரர்களுக்கு தான் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இல்லை, ஆக்சுவலாக இப்போ அவங்க சொல்கிறது வந்து அந்த பூமி புத்திரர்கள்ன்ற மாதிரி இங்கே பூர்வீகம் அவங்களோடது அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வேறு என்ன மாதிரியான நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் தமிழர்கள் அதாவது தமிழ் அல்லாதவர்கள் வந்து ஏன் இந்த 4-5 தலைமுறைக்கு பிற்பாடு வந்து இன்னும் அந்த வேறுபாடுகளை கொண்டு வரீங்க அரசாங்கம், அதை வச்சு தான் நிர்வாகத்தையே நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வந்து நல்ல இனிப்பாக பேசுகிறாரு, எல்லாத்துக்கும் இங்கே வந்து வசதி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் கொண்டு வரலையா? நடைமுறை அதெல்லாம் கொண்டு வரல. அவர் தயக்கம் வார்த்தை அளவில் தான் இருக்கு. வார்த்தை அளவில் அதாவது அவருக்கும் ஒரு தயக்கம், ஒரு அச்சம். அதாவது நான் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாரும் பற்றி பேசுகிறேன், எனக்கு ஆதரவு போயிருமே, அந்த மலாய்க்காரர் ஆதரவு போயிருமே அப்படின்ட்டு அவர் சொல்லாமே எங்களுக்கு தெரியும் எப்படி என்னென்னமோ சொன்னார் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. அப்போ நான் கூட நான் ஒரு காலகட்டத்தில் அவரோட கூட்டணியில் இருந்தேன், ஆதரவாளர் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பிற்பாடு இன்றைக்கி ஏறக்குறைய 2 ஆண்டு 2022 22 ஆண்டு ஆக போகுது பிரதமராக. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அவருக்கும் மற்ற பிரதமருக்கும் எந்த வித்தியாசமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்தியர்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா அங்கே தமிழர்கள் எப்படி நடத்தப்படுறார்கள், இங்கே வந்து அவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. என்னென்னா இங்கே முக்கியமாக இங்கேன்னா அந்த நாடு அந்த வளர்ச்சி அடையும் போது அவங்களுக்கு இதில் வாய்ப்பெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சேமத்தில் வந்து அடிப்படை அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கூட அவங்களுக்கு வந்து மறுக்கப்படுது. அரசு வேலைப்படுது, தனியார் ரீதியில் வந்து இந்தியர்களுக்கு மறுக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அப்புறம் இது என்ன மாதிரி நாடு, இது என்ன மாதிரி அரசாங்கம், என்ன மாதிரி சமுதாயத்தை நீ கொண்டு வர போகிறீங்க அப்படின்ட்டு தான். அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி அதான் ஒரு அடிப்படை. அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி கோயில் கட்ட ஒரு நிலம் இல்லாட்டி அவங்க கலாச்சார ரீதியில் வந்து அது ஒரு அன்றாட ஒரு சவாலாக இருக்குது, அன்றாட ஒரு பிரச்சனை. இப்போ இது வந்து ஒரு மத ரீதியிலான ஒரு நாடாக தான் செயல்படும். அப்படிதான். ஆனால் அரசியல் சட்டத்தில் அப்படி தான் இருக்கா? சட்டத்தில் ஒன்றும் இல்லை, நடைமுறையில் இருக்குது. சட்டத்தில் வந்து பூமி புத்திராஸ்க்கு வந்து சில சலுகை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் அதாவது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அந்த அடிப்படை உரிமைகள்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல. அந்த நடைமுறையில் வந்து இது வேறு, அதாவது இது ஒரு தொடர்கதை தான். 1970-71 வந்து புதிய பொருளாதார திட்டத்தை கொண்டாந்தாங்க. புதிய பொருளாதார திட்டம் அது மலாய்க்காரர்களுக்கு எப்படி மலாய்க்காரர்களை வந்து நம்ம தூக்கி விட வேண்டும், அதாவது பொருளாதார ரீதியில் அதை கொண்டாந்து அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு இனத்தின் ஒரு சலுகையாக மாறிவிட்டது. அவர்களை தூக்கி விடுறேன்ற பொருளில் வந்து மெஜாரிட்டியை மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டி தான், அதாவது மெஜாரிட்டி வந்து நன்மை பெறுறாங்க. அப்படி ஆகிட்டா அங்கே உள்ள வசதி உள்ள மலாய்க்காரர்களும் அதை வந்து நன்மை அடைகிறாங்க. இப்போ சாதாரண மலாய்க்காரர்களும் நன்மை அடைகிறாங்க. அப்போ அதை பற்றி நம்ம வந்து அதை நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அதே சமயத்தில் பாதிக்கப்படுறது வந்து இந்தியர்கள். சீனர் ஒரு அளவில் அதான் அந்த கொலனித்துவம் அந்த காலத்தில் வந்து அது பிற்பாடு சுதந்திரத்துக்கு பிற்பாடு ஒரு அளவில் வந்து பொருளாதாரத்தில் வந்து அவங்க வந்து முன்னேறிட்டாங்க. அந்த இந்தியர்கள் வந்து பெரும்பாலும் தோட்ட தொழிலாளி தானே எல்லாம். தோட்ட தொழிலாளி வந்து பிற்பாடு தான் 1970-80 வந்து தோட்டங்கள்லாம் விற்கும்போது அவங்க வெளியேறும்போது ஒன்றும் இல்லாத தான் வந்தாங்க. எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை, எந்த ஒரு சலுகையும் இல்லை, அடிப்படை வசதிகள். வீடு நீங்கள் முன்பு சொன்னீங்க வீடு, அது வீடு ஒரு சாதாரண ஒரு லோ காஸ்ட், இங்கே இருக்கு லோ காஸ்ட் மீடியம் காஸ்ட்லாம் அப்படி இருக்குது. அதாவது ஏழைங்களுக்கு
ஸோ அந்த ஒரு லோகோஸ் வீடு கிடைக்கிறது கூட இது ஒரு 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 போராட்டத்துக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் என்ன சொல்கிறேன், உரிமை அப்படின்னு வைக்கும்போது we want to accept the rights for Indians in this country. இது இந்த ரைட்ஸ் வந்து நான் கொண்டு வரோமா, அப்புறம் வந்து மற்றதுக்கெல்லாம் நம்ம மற்றதெல்லாம் போய் தொட்டு பேசுறதுக்கு வந்து நமக்கு அது ஒரு முக்கியமான பிரச்சனை எனக்கு தோணல. இந்த ரைட்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்தியன் தமிழ்ஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஒரு 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 பிரஜைக்கு என்ன மாதிரி சலுகை வேணும், சமமாக சலுகை வேணும். இதுதான் எங்களோட அடிப்படை வாதமே. இல்லை, இப்போ வேற எந்த கண்ட்ரிலையுமே இப்போ யூஎஸ் வந்து ஒரு வந்தேரி நாடு தான். அமெரிக்கா வந்து ஒரு கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன போகிறாங்க. பட் ஆனால் மலேசியாவில் வந்து பாஸ்போர்ட்டில் கூட பிரச்சனை இருக்குன்றாங்களே. பாஸ்போர்ட்டில் கூட வந்து இந்தியன் ஆரிஜின், சைனீஸ் ஆரிஜின் இருக்கு. அது எப்படி ஒரு நாட்டில் அந்த மாதிரி ஒரே சிட்டிசன் எப்படி பார்த்தீங்கன்னா பாரு, 1957 வந்து நாடு சுதந்திரம் பெறும் போது, அப்போ அந்த சுதந்திரத்தை பெறும் போது பிரிட்டிஷ்காரர்கள் வந்து மலாய்க்காரர்கள் கட்சி, சீனர்கள் கட்சி, இந்தியர்கள் கட்சி, அதாவது மயக்க வந்து அந்த கூட்டணியில் தான் வந்து இது கூட்டணி வந்து இந்த இந்த அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அடிப்படையே ஒரு 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 இனக்கூட்டணி தான். இப்படியே தான் வந்தது. 1970 அந்த 1969 அந்த கலவரம், மிகப்பெரிய கலவரம், ஒரு இனக்கலவரம் நடந்த பிற்பாடு தான் வந்து அந்த கூட்டணியை பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க. அந்த கூட்டணியை வந்து அது பரிசான் நேஷனல் ஃப்ரண்ட், பரிசான் நேஷனல் கொண்டு வந்தாங்க. 14 கட்சி. அந்த பரிசான் நேஷனல் அவங்க கொண்டு வரும்போது அவங்க என்ன செஞ்சோன்னா, மலாய்க்காரர்களுக்கு அந்த கலவரம் வந்ததே வந்து மலாய்க்காரர்களுக்கு வந்து திருப்தி இல்லை. இந்த நாட்டின் அரசியல் பொருளாதார திட்டங்கள், அதுக்காக அந்த கூட்டணியை வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து மலாய்க்காரர்களும் அதிகமாக செய்யணும் அப்படின்னு, நடைமுறையில் செய்யணும் அப்படின்னு அந்த அரசியல், அதாவது அந்த அரசியல் சட்டத்தில் வந்து பூமி புத்திராவுக்கு சில சலுகைகளுக்கு இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த நடைமுறையில் வந்து அதுக்கு மேலே அப்படி இருக்கும்போது அது பிற்பாடு வந்து கட்சியெல்லாம் வந்து இன அடிப்படையில் தான் இன்றைக்கி மாய்க்கா, மாசிசா, ஆம்னோ இனப்பில் அடைக்கும்போது அவங்கவுங்க அந்த கட்சி கூட்டணி இருந்தாலும் அவங்க கட்சி வந்து அந்த இனத்தை தான் முக்கியத்துவம் மலேசியா. அதனால் வந்து ஆனால் அதை இனத்தை முக்கியத்துவம் கொடுக்கும்போது அம்னோக்கு தான் அதிகமான பலமான கட்சி. ஆமாம், அதிக இடங்களை பிடிக்கிற பாப்புலேஷன் ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து கூட செய்ய முடியக்கூடிய காரியம் கூட செய்ய முடியும். அதாவது மாசிசா, அதாவது எம்ஐசியெல்லாம் வந்து ஒரு அளவில் தான் செய்ய முடியும். ஆனால் இவங்க அந்த கூட்டணியில் இருக்கும்போது, ஆனால் அங்கே வந்து அந்த கூட்டணியில் வந்து அந்த அந்த ஆதிக்கம் வந்து அந்த மலாய்க்காரர்கள் கட்சிகள் தான், சீனர்கள் கட்சி, அவர்களோட இவங்க வந்து கூட்டணி. அதாவது ஒரு 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 அடிமைத்தனம், ஒரு தலைவர் அடிமைத்தனம் போது எப்படி சமுதாயத்தை பாதுகாக்க முடியும்? இதுதான் அந்த கோளாறு. இது நீடிக்குது இன்னைக்கு. ஓகே, இப்போ இதுக்கு தீர்வு என்ன மாதிரி சொல்கிறீங்க? இது தீர்வு வந்து இது வந்துங்க, அதாவது அரசியல் அந்த போராட்டம் மிக முக்கியம். இன்றைக்கு வந்து அதே அந்த பரிசான் நேஷனல் அப்படி அந்த கட்சி வந்து இன்றைக்கி வந்து கூட்டணியில் தான் இருக்குது. அதோட ஆதிக்கம்லாம் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பக்கத்தான் ஹரப்பன் மல்டி ரேஷியல் பார்ட்டிஸ்னு வந்திருக்கு. அதாவது டிஐபி, பிகேஆர் அப்படின்ட்டு. அப்படி இருந்தாலும் அந்த பரிசான கூட்டணியில் இருந்தாலும் இவங்க வந்து அதுதான் கடைப்பிடிக்கிறாங்க வழிய ஒரு மாற்று அரசியல் வந்து மாற்று அரசியல் கொண்டு வர இல்லையா? அந்த மாற்று அரசியல் கொண்டு வரும்போது தான் இன்றைக்கி வந்து நம்ம என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நமக்கு இந்தியர்களுக்கு, அந்த நாட்டில் இந்தியர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் வந்து அந்த வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஆனால் அதே நீங்கள் ஒரு இனக்கட்சி இல்லாட்டி கூட அதை தான் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி, அதாவது ஜனநாயக செயல் கட்சி. நான் வந்து 2005 வந்து நான் 25 ஆண்டுகளாக வந்து ஒரு பேராசிரியர், அது அரசியல் விஞ்ஞானத்துறையில் தேசிய பல்கலைக்கழகத்தை விரிவுரையாளர். அது பிற்பாடு வந்து நான் ஜெர்மனியில் வந்து ஒரு 2 மாதம் அங்கே ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர். பிற்பாடு வந்துட்டு அப்புறம் சிங்கப்பூரில் வந்து எனக்கு அழைப்பு இருந்தது. நீங்கள் வந்து அங்கே தென்கிழக்கு ஏசியா ஆய்வு மையம்னு அங்கே அது லீக்வானி அவர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு அவருக்கு பழக்கம், ஒரு அளவு பழக்கம் அப்படின்னாங்க. லீக்வானி எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் அரசியல் நடத்தினார். சிங்கப்பூர் மக்களுக்காக இந்த அரசாங்கம்
நாங்கள் வந்து சீனர்களை பார்க்க மாட்டோம், இந்தியர்களை பார்க்க மாட்டோம், மலாய்க்காரர்களை பார்க்க மாட்டோம். அதுதான் லீ குவான் யூ. இல்லை அந்த மாதிரியா சிங்கப்பூர் ஸ்டைலில் இப்போ மலேசியா வந்தால் இல்லையா, இது எங்கேயோ அது எங்கேயோ சிங்கப்பூர் போயிடுச்சு. ஒரு சின்ன நாடு இன்னைக்கு எங்கே இருக்கு, இது ஒரு பெரிய நாடு இன்னைக்கு எங்கே இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்காததெல்லாம் கண்டிப்பாக. அதுதான் எங்கிட்ட லீ குவான் யூ பேசுவார். அவருக்கு தான் சொல்லுவார், ராமசாமி, ஹவு கேன் மலேசியா ப்ரோக்ரஸ் when they are still looking at the issue of race and religion. அப்படின்ட்டு அப்போ அவர் லீ குவான் யூ பேசும்போது அவரோட ஒரு மாமனிதன் அவர் பேசும்போது நான் அவர் கேட்டுக்குவேன், அவர் என்ன சொல்கிறாரு, அறிவுரை என்ன சொல்கிறாருன்னு நான் கேட்டுக்குவேன். எனக்கு வந்து அந்த தகுதி இல்லை எனக்கு வந்து அவர் மேலே சரியான ரெஸ்பெக்ட் இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு நாடை ஒரு மோசமான நிலையில் இருந்து 1960 வந்து அந்த நாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பொருளாதார ரீதியில் வந்து ஒரு வசதியுள்ள நாடு அப்படின்றது அது லீ குவான் யூ. அப்படி இருக்கும்போது ஆனால் இந்த நாடு அது வேறு வேலை போச்சு, இந்த நாடு வேறு போயிடுச்சு. அதனால் இல்லை இப்போ உங்கள் கட்சி வந்து இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அப்போ கேட்டுட்ருக்கீங்க. பட் அது வந்து நீங்கள் வந்து ஜாகிர் நாயக்கை கடுமையாக எதிர்த்தது தான் காரணமாக பார்க்கப்படுதா? அப்படி இல்லைங்க. இப்போ நான் ஜனநாயக செயல் கட்சி, அதாவது டிஏபியில் வந்து 18 ஆண்டு 15 ஆண்டு ஒரு துணை முதலமைச்சர். பிற்பாடு போன ஆண்டு வந்து எனக்கு ஒரு நீண்ட கால ஆசை, அது வந்து நான் பதவியில் இருக்கும்போதே நம்ம நாட்டில் இந்தியர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு எனக்கு நீண்ட கால ஆசை. இது அப்போ சில நேரம் சொல்லுவாங்க, இல்லை அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல அதனால தான் அது தப்பு. அப்படி நான் சீட்டு வச்சேன்னா எவ்வளோ நாளைக்கு நான் இருக்க முடியும்? அதாவது எனக்கு வந்து அந்த தென்பு அரசியல் அந்த தென்பு இருக்கும்போதே நான் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த முடிவை எடுத்து போன ஆண்டு, அதான் 2023 ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நான் ராஜினாமா பண்ணி சகலமும் ராஜினாமா பண்ணி அதுக்கு பிற்பாடு வந்து என்னோடய நண்பர்களை சேர்த்து இந்த உரிமையை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்தியர்களுக்கு வந்து ஒரு கட்சி தேவை, அதாவது ஒரு முற்போக்கு கட்சி தேவை இந்தியர்களுக்கு இந்த நாட்டில், அதாவது ஏழை இந்தியர்களுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த அடிப்படை அதை ஆரம்பித்தோம். எனவே என்னமோ சொன்னாங்க. அது ஜக்கீர் நாய்க்கு வந்து என்னென்னா அந்த கட்சி டிஐபி கட்சியில் வந்துங்க அன்னைக்கு கூட நாங்கள் சில பேர்த்த டிஐபி கட்சியில் எல்லாம் ஆக்ஷன் தோற்று போயிட்டாங்க. டிஐபி கட்சி அது பேர் டெமோக்ராட்டிக் ஆக்ஷன் பார்ட்டி. அந்த கட்சியில் ஜனநாயகம் ஒன்றும் இல்லை. அது எப்படி எலெக்ஷன் நடத்தாங்கன்னா எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தில் ஃபேக்ஷன்பாங்க, ஓலோடிசம்பாங்க. நீங்கள் அந்த ஃபேக்ஷன் அந்த போட்டி அது காம்ப்ரமைஸ் அது போட்டி போட்டு தான் சில பேர் அங்கே குடும்ப அரசியல் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி அரசியல் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த இதில் வந்துங்க அதிகமான 80% சீனர்கள் அதிகம், அது யாராலும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் இந்தியர்கள் இருக்காங்க, மலாய்க்காரர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் விண்டோ ட்ரெஸ்ஸிங். எங்களுக்கு இந்தியன்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு மலாய்க்காரர் இருக்காங்க, கணக்கு காட்டுறது மாட்டேன். ஆனால் அந்த இந்தியர்கள் வந்து அங்கே இப்போ நான்லாம் போகும்போது சார் அவங்களால என்னை கட்டுப்படுத்த முடியல. ஏன் நான் என் மக்கள் குரல் கொடுப்பேன், அது அந்த கட்சியில் இருக்கணும் எந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்ட்டு அது எனக்கு வந்து முக்கியம் இல்லை. அப்படிங்கும்போது என்ன பார்த்தாங்கன்னா ஒரு ரிபேல் மாதிரி பார்த்தாங்க கட்சியில். இல்லை அதுதான் இப்போ வந்து என்னென்னா ஜாகிர் நாயக் வந்து இந்தியா வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லுது. ஜாகிர் நாயக் மேலே இருக்க பிரச்சனைனால அது உங்களை பாதிக்குதா? ஏன்னா நீங்கள் இவர் எதுக்குறீங்க, இந்தியா வந்து ஜாகிர் நாயக்கை ஒப்படைக்கணும்னு சொல்லி. அது என்ன கட்சியில் அது அந்த கட்சியில் அந்த மாதிரி கணக்கு இல்லை உமாபதி. ஆனால் நான் ஜாகிர் நாயக் எதிர்த்தேன், கடினமான எதிர்த்தேன், இல்லைன்னு சொல்ல. அது விளைவுகளும் நான் சந்தித்தேன். போன ஆண்டு நவம்பர் மாதம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது என் மேலே வழக்கு போட்டு அந்த வழக்கில் ஒரு 1.5.2 மில்லியன் நான் அவருக்கு ஃபைன் கொடுக்கணும். நான் அதாவது அவர் வந்து அந்த அவதூறு வழக்கில் போட்டு அது வந்து அந்த பணம் வந்து எனக்கு நான் வந்து அதனால் என்னால் திரட்ட முடியாது வந்து. ஆனால் பொதுமக்கள் வந்து அந்த பணத்தை ஒரே 5 நாள் திரட்டி கொடுத்தாங்க எனக்கு. நீங்கள் அவர் கட்டுங்க அப்படி. நீங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க பொதுமக்கள், ஏன்னா நீங்கள் ஒண்டி தான் அந்த ஆளை எதிர்த்தீங்க. அவர் வந்து இங்கே இந்தியர்களும் இந்து சமயத்தை வந்து ரொம்ப இழிவாக பேசினார். அது குரல் கொடுத்தது எதிர்த்தது வந்து தைரியமாக அது ராமசாமி ஒண்டி தான் அப்படின்ட்டு அந்த நான் சொன்னேன், நான் தோற்று போயிட்டேன், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. பொதுமக்கள் சாதாரண மக்கள், நான் வந்து சில நான் இங்கே வெளியூருக்கு போகும்போது கடையில் போய் காபி சாப்பிடும்போது அவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் ராமசாமி தானே ஐயா, நாங்களாம் உங்களுக்கு காசு போட்டோம் ஐயா, அந்த ஜக்கீர் நாய்க்கு கேஸில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு.
ஆனால் நீங்கள் நின்னீங்கய்யா, எங்களுக்கு பெருமை. ஒரு தமிழன் ஏற்று நிற்கிறாரே அப்படின்ட்டு பெருமை. அதனால் மீண்டும் நான் அவர் மேலே இன்னொரு கேஸ் போட்டிருக்கேன். அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் அந்த மலாய்க்காரர்கள் வந்து நான் ஒரு இஸ்லாம ஒரு எதிரியாக என்னை கருதுனாங்க. இவர் ஏன் ஜாக்கிர் நாய்க்கு எதிர்க்கிறாரு, அவர் என்னமோ பேரெல்லாம் நான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. ஏன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். நான் அதாவது ஆட்சி அங்கே வந்து 99% இஸ்லாமிய மக்கள். நான் ஆட்சிக்கு வந்து அங்கே எனக்கு சரியான மதிப்பும் அந்தஸ்தும் இருக்குது ஆட்சியில். எப்போ போனோம்னா சொல்லிட்டா அந்த ஒரு இக்கட்டான ஒரு போரில் வந்து அந்த ஒரு அமைதி முயற்சியை நாங்கள் வந்து அங்கே கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் இன்றைக்கி தாய்லாண்டில் வந்து அங்கே முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்குது. அவங்க என்இஸ்லேருந்து கூப்பிடுவாங்க. நான் போயிட்டு பேசுவேன் எப்படி இதை தீர்க்கிறது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது ஆனால் அது என்னை ஒரு அரசியல் ஒரு இதெல்லாம் பார்த்தா அவங்களுடைய ராமசாமி டிஏபி பெரும்பாலும் மலாய்க்காரர்களுக்கு டிஏபி கட்சியெல்லாம் பிடிக்காது. சீனம் கட்சி மலாய்க்காரர்கள் சிலைகள்லாம் எதுக்குறாங்க. அப்படி நான் டிஏபியில் இருக்கும்போது என்னையும் அந்த மாதிரி தான் ஒரு தோற்றம். அப்படி நான் ஜக்கீர் நாய்க்கு எதுக்கும் போது பார்த்தீங்களா இவர் ஜக்கீர் நாய்க்கு எது இஸ்லாமிய எதுக்குறாரு அப்படின்னு ஒரு தோட்டம். அரசியல் வந்து அதெல்லாம் சகஜம் அந்த மாதிரி தான் ஏற்படுறது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் வந்து கட்சி விட்டு வெளியாக வந்து சொல்லிட்டு அந்த கட்சி வந்து நான் கட்சியில் சேரும்போது 2005 அது வேறு மாதிரி கட்சி. இன்றைக்கு வந்து இது வேறு மாதிரி கட்சி மாறிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்களோட அன்றைக்கு அவங்களோட அடிப்படை கொள்கைலாம் இன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டாங்க, அரசாங்கம் இருக்காங்க, பதவிக்கு இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வசதியெல்லாம் இருக்குது. ஸோ இதை தான் முக்கியத்துவப்படுத்துகிறாங்களோடைய அந்த அடிப்படை போராட்டத்தை வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ அதனால தான் நான் வெளியானேன். அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், இல்லை ராமசாமிக்கு பதவி கொடுக்க, ராமசாமிக்கு இது இல்லை இன்றைக்கு வந்து. ஆனால் ஒன்று மட்டும் அவங்க சொல்ல முடியுமா, ராமசாமி ஊழலில் ஈடுபட்டாருன்னு சொல்ல முடியுமா அவங்களால? இல்லாட்டி அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்க முடியுமா என் மேலே? அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கல. அதனால தான் இன்றைக்கி தைரியமாக நான் இந்த புது கட்சி ஆரம்பிக்க முடியும். ஆனால் ரொம்ப பேர் சார் அந்த அரசாங்கத்திலிருந்து அந்த இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்படி அவங்க ஏதாச்சும் எடுத்தாங்கன்னா அவங்க வழக்கு போட்டுருவாங்க, அரசாங்கம் வழக்கு போட்டுருவோம். அந்த ஊழல் தடை இந்தியாவில் அதுதானே நிலைமை. எல்லாரும் மாற்றி ஒரே இதில் போகிறது காரணம் மத்திய அரசு எதுக்காமல் இருக்கிறதுக்கு, பழைய மத்திய அரசு எதுக்காமல் இருக்கிறதுக்கு. இன்னைக்கு மலேசியாவில் வந்து இன்னைக்கு தமிழோட மாநில அரசு எதுக்காமல் இருக்கிறது. இன்னைக்கு ராமசாமி எப்பேர் விட்ட ஆள் அப்படி அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு என்ன மாதிரி பதில் கிடைக்கும். அதனால் வந்து நான் இன்றைக்கி நிமிர்ந்து நடக்கிறேன். எனக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை. ஆனால் மக்களுக்கு நாய் செய்யணும் அப்படி தான் அந்த துடிப்பு தான் இன்னும் இருக்குது. எனக்கு வயசாகுது இல்லைன்னு சொல்லலை. நான் மீண்டும் நாய் செய்யணும், ஒரு 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 புரட்சியை நாங்கள் உண்டாக்கணும் அப்படின்னு தான். இப்போ இன்றைக்கி வந்து எதிர்கட்சியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சிங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க. அதாவது 3 இடைத்தேர்தல் நடந்தது இங்கே மலேசியாவில். அதாவது கொலக்குப்பு போரு, சுங்கை பக்கம், மக்கூத்தா அப்படின்னு அந்த வேறு மாநிலங்களில் அந்த இடைத்தேர்தலில் வந்து எங்களோட கோரிக்கை வந்து அவங்க மக்கள் இந்தியர்கள் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு தான் இன்றைக்கு வந்து அவங்க வாக்கு அளிக்கல அரசாங்கத்துக்கு. அப்படியே அரசாங்கம் என்ன பார்க்குறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து சரியான ஒரு செல்வாக்கு இருக்குது இந்தியர்கள். இதை நாங்கள் நிரூபிச்சிட்டோம். நான் இன்றைக்கி சும்மா சொல்லலை, நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அது 3 இடைத்தேர்தலில் கடைசியாக மக்கோத்தா குழுவாங்கள இடைத்தேர்தலில் வந்து அங்கே வந்து 32 இந்தியன் தான் அன்றைக்கி வந்து வாக்களிக்க வந்தாங்க. அதில் வந்து எல்லா ஆளும் கட்சிக்கு வாக்களிக்கலை. இதனால தான் வந்து இன்றைக்கி என் கட்சியை வந்து இழுத்தடிக்கிறாங்க, பதிவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பயம். இது வந்தாங்கன்னா இந்தியர் ஓட்டு போய் ஏன் சொல்லிட்டா இன்றைக்கி 63 இன்றைக்கி இடங்கள் வந்து இந்தியர்கள் வந்து தீர்மானிக்கலாம் யார் வெற்றி பெறலாம், யார் தோக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த சக்தி இந்த சமுதாயத்துக்கு இன்னும் இருக்குது. சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனுக்கு பேட்டி அளித்ததற்கு நன்றி. வணக்கம் ஐயா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு.